ஹாய் மக்களே, விஷன் 360 வழியாக நிறையா விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ச்சியாக சூப்பராக போயிட்டுருக்குன்னு நான் நம்புகிறேன். எல்லா விஷயமும் உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை தான் கொண்டு வந்திருக்கேன். அது பிஸ்னஸ் டு பிஸ்னஸ். இது என்ன பிஸ்னஸ் டு பிஸ்னஸ்? பொதுவாக நீங்கள் சந்தையில் கேள்விப்பட்டிருக்கலாம் B2B பிஸ்னஸ் அப்படின்ட்டு. நிறைய நண்பர்கள் வந்துட்டு ஒரு தொழிலை தொடங்கி நல்லபடியாக ஆர்வமாக நடத்திக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தேவையான ஆப்பர்ச்சுனிட்டியை வந்துட்டு அவங்களால அடைந்து கொள்ள முடியாமல் இருக்கும். அதாவது அந்த தொழில் வாய்ப்புகளை வந்துட்டு அவங்களுக்கு இல்லாமல் இருக்கும். ஸோ இதனால் அவங்க வந்துட்டு என்ன செய்வாங்க, பிஸ்னஸ்க்குள்ளே வந்துட்டு எப்போதுமே ஒரு மாதிரியான ஒரு சோர்வடைந்த நிலையில் இருப்பாங்க. நார்மலாக இந்த மாதிரி இருக்கும் போது நம்மளுடைய ஆப்பர்ச்சுனிட்டியை பெருக்கிறதுக்காகவும் நம்ம தொழிலில் நம்மளை நாமளே தக்க வச்சுக்கிறதுக்காகவும் இந்த B2B ஆப்ஷனை நம்ம எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு டெக்னிக்கல் சர்வீசஸ் வச்சுருக்கிறீங்க. மற்ற டெக்னிக்கல் சர்வீசஸ் நல்லா செய்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்கிட்ட போயிட்டு நீங்கள் அவர்கிட்ட சப்கான்ட்ராக்டராக கொஞ்சம் நாளைக்கு வேலை பார்க்கலாம். இந்த இடத்துல லாபம் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கும் தெரியும். பட் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆப்பர்ச்சுனிட்டியை டெவலப் பண்ணுறதுக்கோ இல்லை நமக்கு புதுசாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வர வரைக்கும் நாம் சர்வைவல் ஆகிற விஷயங்களை இங்கேருந்து நம்ம தொடங்கலாம். இல்லை கம்பெனி நம்ம நல்லா நடத்திக்கிட்டு இருக்கோம், நமக்கு நிறைய பிஸ்னஸ் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ நம்ம இன்னும் அதிகப்படியாக டெவலப் பண்ணும் போது நிறைய பொருள் செலவு செய்ய வேண்டியது இருக்குது. இல்லை இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம வந்துட்டு ஜாஸ்தி பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கு நிறைய பொருளாதாரம் செலவு பண்ண, அதுக்கு கால நேரம் தேவைப்படுது. ஆனால் இப்போ நம்மக்கிட்ட ஒர்க் இருக்குது அப்படின்னாலும் அங்கேயும் நீங்கள் இந்த B2B மாடலை என்ன செய்யலாம், இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இந்த B2B மாடல் வந்துட்டு வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, வாய்ப்புகள் நிறையா இருக்கிறவங்களுக்கும் கூட தான். இது நம்மளுடைய ஒரு வேல்யூ ஆடட் தான். நம்மளுடைய கஸ்டமர்ஸ் நாம் நிறைய பிஸ்னஸ் பண்ணியிருந்தாலும் கூட நம்ம சேல்ஸை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த B2B நம்மளுக்கு வந்துட்டு வழியாக நம்மளை மாதிரி தொழில் செய்கிறவங்க கூட ஒரு கூட்டு வச்சுக்கிட்டு அவங்க கூட நமக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த B2B பிஸ்னஸை இன்னும் நம்ம வழியாக நம்மளுடைய அந்த சேல்ஸை இன்னும் அதிகப்படுத்தலாம். ஒருவேளை நாமக்கிட்ட நிறையா அந்த சேல்ஸுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அதுக்கான என்ன செய்யலாம் சோர்ஸ் இல்லை அப்படின்னா இந்த B2B வழியாக அவங்களுக்கு நம்ம இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்து அவங்க கூட மெர்ஜ் பண்ணி நம்மளுடைய பிஸ்னஸை நம்ம இன்னும் நிறைய லாபம் பார்க்கலாம். இல்லை ஒருவேளை என்கிட்ட பிஸ்னஸே இல்லை அப்படின்னாலும் நாம் இந்த B2B ஆப்பர்ச்சுனிட்டியை மற்றவங்களுக்கு கொடுக்கறது வழியாக லாபம் குறைவாக இருந்தாலும் கூட நம்மளுடைய பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அங்கே உருவாகும். ஸோ மக்களை மறந்துடாதீங்க, நாளைக்கு வேறொரு புது தகவலோடு வரேன். இந்த B2Bயை பற்றி நிறைய யோசிங்க. அது பிஸ்னஸில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டை கொடுக்கும். நன்றி மக்களே. Let's promote peace and harmony through acts of love and kindness with people whom we deal in our daily business.